வணக்கம். நேபாள பெருவெள்ளம் குறித்த ஒரு ஆய்வறிக்கை. இது ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது? ஒருபுறம் ஆயிரக்கணக்கானோர்னு சொல்லலாம். ஏதோ 50, 100ன்னாங்க. ஒரு பேரிடர் ஏற்படும் பொழுது அந்த பேரிடர் எப்படிப்பட்ட வழித்தடத்தில் பயணிக்கிறது, எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பதறி, அப்ப எத்தனை பேர் அதில் உயிரிழந்திருப்பார்கள் என்பதையெல்லாம் முன்கூட்டியே கணிக்க முடியும். இதையும் நம்ம 1000 பேருக்கு மேலே இருக்கோம். அப்பவே சொன்னோம், ஆயிரக்கணக்கான பேர் இதுல சிக்கி இருக்கிறார்கள். உடல்களையே எடுக்க முடியாத அளவிற்கு மண் புதைந்திருக்கிறது. எங்க போனதுன்னே தெரியல உடல்கள். ஆனால் நல்ல வேளை பலர் உயிர் தப்பி இருக்கிறார்கள். தகவல் தொடர்பு மற்றும் வசதி இல்லாமல் சாலை போக்குவரத்து, அதாவது பாலங்கள்லாம் உடைந்திருக்கிற காரணத்தினால வர முடியாத, தகவல் தொடர்பு கிடைக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் உயிரிழப்பு என்பது ஆயிரக்கணக்கில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்கான காரணத்தை நாம தான் முன்கூட்டியே கரெக்டாக சொன்னோம். இந்த இடத்துல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பில்லை. இவ்வளவு ஸ்பீடா ஒரு தண்ணி வருதுன்னா ஒன்று அணை உடைந்திருக்க வேண்டும் அல்லது ஏரி உடைந்திருக்க வேண்டும் என்று நாம் தான் முதல்ல சொன்னோம். நேற்றே சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது எவ்வளவு பெரிய பாறையாக இருந்தாலும் அத்தனையும் அந்த பாறையில் உள்ள ஒட்டுமொத்தமும் அப்படியே கரைந்து இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விடாது. ஏதோ ஒரு பாறை இருந்துன்னா ஒரு துண்டு முதல்ல உருகும், சிறு ஓடையாக ஓடும், அப்புறம் பெரு ஓடையாக ஓடும். இப்படித்தான் ஓடி பெருவெள்ளம் வரும். ஆனால் அப்படி வரவில்லை. அந்த ஓடை எப்படி வந்துச்சு? அணை உடைந்தார் போல் தான் வந்துச்சு. அப்போ இது எளிதிலே சொல்லிடலாம், ஏரி உடைந்திருக்க வேண்டும் அல்லது அணை உடைந்திருக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லலாம். ஆனா அங்க அணை கிடையாது. அணை இருக்கு, இவ்வளவு பெரிய நீர்த்தேக்கம் அங்க இல்லை. அதாவது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மானசரோவர் ஏரி அந்த பக்கம் திபெத்தில் இருக்கு. அதுக்கு மலையில பார்த்தீங்கன்னா பல ஏரி நீங்க செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கலாம். அதாவது குளிர்காலத்தில் உறைஞ்சிடும், வெயில் காலத்தில் மழை உருக 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 அப்படியே இருக்கக்கூடிய பள்ளங்கள் எல்லாம் அப்படியே தேங்கும். அப்புறம் உடைந்திராது, அந்த அப்படியே மெயின்டைன் ஆகும். திடீரென்று இந்த பாறை வந்து அந்த பள்ளத்தில் விடும்போது ஒரு இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த கரைகள்லயே எல்லாமே அந்த கரையும் ஐசால் ஆனதுதான். அதுல அப்படியே மெல்ட் ஆகி அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது உருகும், உருகிறது மறுபடியும் உறையும். இதே வேலையை தான் அது அந்த ஏரி பண்ணிட்டே இருக்கும். ஆக ஃபார்ம் ஆகிருக்கிறது உருகும், உருகினதுக்கு வந்து கரையாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் இவ்வளோ பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தாது. திடீரென்று பாறை அதில் விடும் பொழுது என்னாகும்? ஒன்று மத்தியில் விழுந்தா கூட பேரலை ஏற்படும், அப்போ உடைப்பு ஏற்படும். கரையில் விழுந்தால் கரையே உடையும். அது உடையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த தேக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் மொத்தமாக அது வெடிப்பின் காரணமாக தான் வந்திருக்கும்னு நேற்றைய சொன்னோம். பாருங்க, நேற்றைக்கு போட்டு நம்ம ஆடியோவில் அதை நான் இப்போ உங்களுக்கு ஓட விடுறேன் பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திபெத் மேல இருக்கக்கூடிய, அதாவது சீன நேபாள எல்லையில் இருக்கக்கூடிய ஒன்று சீன பகுதியிலேயோ அல்லது நேபாள பகுதியிலேயோ ஏரி உடைந்திருக்க வேண்டும் அல்லது அணைகள் உடைந்திருக்க வேண்டும். தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் உடைப்பின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல, இந்த தேதியில, இன்றைக்கு அந்த இடத்துல பெருவெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இல்லை, மழை வாய்ப்பு இல்லை. இந்த இன்றைய தேதியில இல்லை. மேக வெடிப்பு கூட இன்றைய தேதியில அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே பெய்த மழை தேக்கி வைக்கப்பட்டிருந்த ஏரிகளில் இருந்தோ அல்லது அணைகளில் இருந்தோ ஒன்று ஏரி உடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா அணை உடைஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தால தான் வந்திருக்கணும். பெரும்பாலும் அங்கே அணை கட்டி இருப்பதற்கு வாய்ப்பு தெரியல. ஏரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய ஏரிகள் இருக்கு. ஏரிகள் பனிப்பாறைகள் சூழப்பட்டிருக்கு. பாறை உருண்டு பனிப்பாறையை உடைத்து ஏரியை உடைத்திருக்கணும், அல்லது ஏரி ஏதோ ஒரு வகையில உடைந்திருக்கணும், அல்லது அணைகள் ஏதாவது நீர்த்தேக்கம் உடைந்திருக்கணும். நீர்த்தேக்கம் என்றால் அது ஏரியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதனுடைய உயிரிழப்பு அதிகமாகத்தான் இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது.
தமிழர்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை, பத்திரமாக இருப்பார்கள். ஆகவே அந்த அச்சம் வேண்டாம். ஆனால் இந்த சேதத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்க, அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. போக போக தெரியும். ஆக இதை நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். நாம சொன்னது அப்படியே இப்ப உலகம் பேசிக்கொண்டிருக்கு. பார்த்தோன்னே சொல்லலாங்க, பார்த்தோன்னே சொல்லலாம். இந்த வேகமும் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்தில் வந்து தாக்குவதும் நிச்சயமாக ஒரு உடைப்புத்தான். அது தவிர பனிப்பாறை உருகி, அதாவது உருண்டு விழுந்து உருகி கரைந்து வருவதுன்னா இப்படி வேகம் இருக்காது என்பதையும் நாம் நேற்றே சொல்லியிருந்தோம். இப்போ உலகம் பேசிட்டு இருக்கு பாருங்க. ஒரு பேரிடர் மேலாண்மை துறையோட ஒரு அதிகாரி ஒருவர், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதுவும் வந்திருக்கு, தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம சொன்ன கருத்து தான் அவரும் சொல்லியிருக்காரு. இன்னும் பல உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளும் இப்போ அதை சொல்லி வந்துட்டு இருக்காங்க, இதுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக நேபாளமோ சீனாவோ இல்லை உலக நாடுகளோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக காரணம் அறிவிக்கல. ஆய்வாளர்கள் அறிவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அது பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பனிப்பாறை வந்து உருகி ஒரு இடத்துல வந்து லேக் மாதிரி ஒரு முதல்ல வந்து ஒரு மண் சரிவு வரும். அந்த இடத்துல பனிப்பாறை உருகி அந்த இடத்துல வந்து ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது வந்து புதுசா ஃபார்ம் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே ஃபார்ம் ஆகி இருக்கலாம், இல்லை புதுசாகவும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலாம், எப்படி வேணா நடக்கலாம் அது. ஸோ அப்படி நடக்கும்போது ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு லேக் இருக்கு, தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா அந்த ஓடையில வந்து தண்ணி, ஆற்றில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து அதனோட கரை வந்து அதனோட தாங்கும் தன்மையை இழக்கும் போது அது வந்து பஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கிளேஷியர் லேக் அவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து மேக பெருவெடிப்பின் காரணமாகவும் அமையலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த லேண்ட்ஸ்லைட், அதாவது டேம் சொல்லுவோம், லேண்ட்ஸ்லைட் டேம் சொல்லுவோம், மண்ணோட தாங்கும் தன்மை வந்து அந்த இடத்துல உடைப்பினாலையும் வந்து இது வந்து நடக்கலாம். அடுத்தது பாருங்க, உலக புகழ் பெற்ற அனுபவசாலி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காப்ல. அது உண்மை என்று நிரூபிக்கப்படும் வகையில தான் அதுவும் அமையுது. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட். கிளேஷியர் பனிப்பாறை, அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரி, அந்த பனிப்பாறையில இருந்து வரக்கூடிய தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இயற்கை ஏரி. அந்த கிளேஷியர் பனிப்பாறை உடைஞ்சு, அந்த பனிமலை உடைஞ்சு அந்த ஏரியில விழுந்ததுனால ஏற்பட்ட வெள்ளத்தை GLOF கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதிரியான லேக்ஸ் எத்தனை இருக்கு, அதாவது இந்த மாதிரியான கிளேஷியர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய டேஞ்சரஸ் கிளேஷியர்ஸ்ல 50 வந்து ரொம்ப மிகவும் அபாயகரமானது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலாம், ஆனா இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. சோ இதுல கிட்டத்தட்ட 22ல இருந்து 25 திபெத்ல இருக்குது, 20 வந்து நேபாள்ல இருக்குது, 1 வந்து நம்மளுடைய சிக்கிம் மாநிலத்துல இருக்கு. அந்த சிக்கிம் மாநிலத்துல 23 நடந்த பேரழிவை பாத்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரியான ஒரு பர்ஸ்ட் சின்ன லெவல்ல நடந்ததை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆனது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ இப்போ நேபாள்ல இந்த தியரி கிளாஃப்னு சொல்லக்கூடிய கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் அப்படின்றது அநேகமா எல்லாருமே அதே போஸ்ட் பண்ணி ஆக அனைவருமே இதே கருத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தண்ணீரோட வேகத்தை வைத்து இந்த தண்ணீர் எதன் காரணமாக வந்திருக்கலாம். வானிலை ஆராயும் பொழுது வானத்துல மழை இல்லை, மழை வந்து ஏற்கனவே பெய்தது தேங்கி இருக்கு, ஆனால் இந்த தேதியில மழை இல்லை, உடைப்பு ஏற்படும் நேரத்தில் மழை இல்லை, கிளவுட் பஸ்ட் ரெயின்லாம் கிடையாது. ஆனால் இந்த வேகத்துல வருது, நொடியில வருது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இதை ஓட டேம்ல திறந்து விடுற தண்ணி பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் வரும், அப்புறம் கொஞ்சம் கூடும். இது அப்படி அல்ல, ஒட்டு மொத்தமா ஒரே ஸ்பீடு, கடைசி வரைக்கும் ஒரே ஸ்பீடுனா அப்போ எங்கோ ஒட்டுமொத்தமாக இருப்பது திறந்து விடப்பட்டிருக்கிறது அப்படிதான் அர்த்தம். அப்போ வந்து ஒரு ஏரி உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம். செயற்கைக்கோள் படத்தை பார்த்தீங்கன்னா இமயமலை மேல திபெத் பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரிகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஏரியில் ஒன்றுதான் இந்த உடைப்பு ஏற்பட்டது. இந்த உடைப்பு ஏற்பட்டதுக்கான காரணம் காரணம் பல இருக்கலாம். அதாவது வெப்பத்தால் இதுவரைக்கும்
இப்படிப்பட்டது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டது இல்லை. வெப்பத்தால் மலையில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறை உருகி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி இருக்கலாம், அது அப்படியே சாய்ந்திருக்கலாம். இதன் காரணமாகத்தான் அந்த நிலநடுக்கத்து போன்ற ஒரு அதிர்வும் ஏற்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய பாறை விழும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த ஏரிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் இடம்பெயரும் பொழுது கரை உடையுது. அதனால ஏற்பட்டு மொத்தமாக அந்த ஏரி இருக்கக்கூடிய தண்ணீர் அத்தனையும் வெளியாகுது, மொத்தமாக உடைந்து போகிறது. ஆகவே இது எல்லாமே நடக்கிறது. இது விழும் பொழுது ஏற்பட்டது தான் அந்த நில அதிர்வு என்று இப்போ எல்லாருமே சொல்ல வந்திருக்காங்க. பொதுவாக இத்தனை பேரையும் நாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். நாம் ஒன்றையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை முன்னாள் மேயரோட மகன் கூட ஒரு விபத்தில் மலையில் ஒரு ஆறில் விழுந்துட்டார். எவ்வளவு சிரமப்பட்டு தேடினாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு உடலை தேடுவதற்கு எவ்வளவு நாளானது யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மலையில், அதுவும் அந்த மலை நல்ல போக்குவரத்து அதிகம் இருக்கக்கூடிய மலை, அது வேற அந்த போனது, அதாவது உத்தரகாண்டில். ஆனால் இது நேபாளத்தில் ரொம்ப சவாலான பகுதி எல்லாமே. ஆக இந்த இடத்துல எல்லாம் அதுவும் இவ்வளோ பெரிய தண்ணீர், அதனால் வரக்கூடிய பாறையே உருட்டுது, அதனால மண்ணெல்லாம் அவ்வளோ வருது. இந்த உடல்களை நாம காணாம போனவர்களை அத்தனை பேரும் தேடி கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது தான். காணாம போனவர்களை கொஞ்ச நாள் பொறுத்திருந்து வருகிறார்களா என்ன பார்க்கணும், ஹெலிகாப்டரில் தேடணும். உயிரோடு இருப்பவர்களை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். அதுக்கு பிறகு ஒரு சில உடல்களை மட்டும்தான் நம்ம குறைஞ்சபட்ச உடல்களை மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய உடல்கள் மண்ணோடு புதைந்து போயிருக்கும். அதனால ரொம்ப சிரமமானவன் தான். ஒரு வெள்ளம் வருகிறது என்றால் அதை போய் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவர்கள் காலடியில் வரப்போகிறதுனே தெரியல, அவர்களையும் சேர்த்து அடித்து கொண்டு போகிறது. அப்போ பாருங்க எப்படி இருக்கணும். நம்ம இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது பயிற்சிகள் வேண்டும். பயணம் செய்யக்கூடிய எல்லோருக்குமே ஒரு பயிற்சி வழங்கணும், எப்படி இருக்கணும் எல்லாமே. இன்னும் வருங்காலத்துல அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங், எப்படி விண்வெளிக்கு போகும்பொழுது எப்படி பயிற்சி கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு அதுபோல பயிற்சி கொடுக்கணும். நீங்க புகைப்படம் எடுக்கக்கூடாது, இப்படி போகணும், அப்படி போகணும், இப்படித்தான் நடக்கணும், இதெல்லாம் ஒரு விதிமுறைகளை அவர்களுக்கு வகுக்கணும் கண்டிப்பாக. ஆகவே பாருங்க, வழித்தடம் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. நீர் வழித்தடங்கள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதுல பாருங்க நிறைய இடத்துல புகுந்து வருது. ஆகவே நிறைய ஆக்கிரமிப்புகள் நடந்த காரணத்தினாலையும் இந்த உயிரிழப்பும் அதிகமாக இருக்கு என்பதையும் நாம் இதில் தெரியப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் எதிர்காலத்துல இந்த பூமி வெப்பமயமாதல் காரணமாக சில ஆண்டுகள் இப்படி வெப்பம் அதிகரிக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் இப்படி இந்த நேபாளம் போன்ற, திபெத் போன்ற, அதே போல அந்த பக்கம் சிக்கிம் போன்ற இந்த பகுதிகளுக்கெல்லாம், அதே போல உத்தரகாண்ட் போன்ற இன்னும் இந்த இமயமலையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிகர பகுதிகளுக்கெல்லாம் போகும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரி கோடை காலங்களில் இந்த மாதிரி பனி சரிவும், அதே போல மேற்கத்திய இடையூறுகள் வரும்பொழுது மழையினால, காற்றழுத்த தாழ்வு நிலையோட வெப்ப காற்றினால பனிச்சரிவு ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த அறிக்கையை இப்போது பதிவு செய்கிறேன். ஆகவே நாம் என்ன தெரிவித்தோமோ அதுதான் காரணமாக இருக்கிறது. நாளைக்கும் அது காரணமாக அது எழுதப்படும். ஆகவே இதெல்லாம் ஒரு பார்க்கும் பொழுதே அது அனுபவபூர்வமாக நாம் அந்த மலைக்கு நாம் போகலன்னா கூட மலை ஆய்வு, வானிலை ஆய்வோடு சேர்ந்து இயற்கை அமைப்பையும் ஆய்வு செய்து தான் நம்ம வானிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் என்பதனால இந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நாம் ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் இந்த ஏரி உடைப்பு என்று நாம் முன்கூட்டியே சொல்ல முடிந்தது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக வருகிறதோடு அதனை தொடர்ந்து வருகிறது இன்றைய வானிலை ஆய்வறிக்கையும் அதனை தொடர்ந்த ஒரு அறிக்கையாகவும். அடுத்தது கடல் வெப்பம் ஏன் வெப்பம் அடைகிறது காரணத்தினால எதனால வெப்பம் அடைகிறது, ஏன் வெப்பம் குறைகிறது, இந்த கடல் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய வானிலை மாறுபாடுகள் குறித்து ஒரு ஆய்வறிக்கையும் இதோட இணைத்து சமர்ப்பிக்க இருக்கிறேன். கண்டிப்பாக மழை இருக்கிறது. செப்டம்பர், அக்டோபர்லாம் நிறைய மழை இருக்கு. அக்டோபர் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். அது தொடர்பான மேலும் விவரமான அறிக்கை இதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்கும், செப்டம்பர் 3 மழை எப்படி இருக்கும், 8க்கு மேல் எப்படி இருக்கும், செப்டம்பர் 15க்கு மேல் எப்படி இருக்கும், இறுதி எல்லாம் எப்படி இருக்க போகிறது, அக்டோபர் 1 வடகிழக்கு பருவமழை போல் பெய்யக்கூடிய மழை எப்படி இருக்க போகிறது, செப்டம்பர் இறுதியிலேயே அது அப்படிப்பட்ட மழை பொழிவெல்லாம் கொடுக்க போகிறது, தாழ்வு சுழற்சிகள் அடிக்கடி வரப்போகிறது. இதெல்லாம் நம்ம அறிவித்திருந்தாலும் மேலும் விவரமாக இதனை தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கையில் சமர்ப்பிக்க இருக்கிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.